ஆசிரியரையும் மறந்து அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் தான். சார் உங்க காலில் விழுந்து கேட்குறேன் சார், எப்படியாவது இந்த 3 பொண்ணுங்களை படிக்க வைங்க சார். அவங்க ஸ்கூல்ல நாங்கள் சொன்ன அட்மிஷன் முடிச்சிட்டோம் மேடம், எங்களுக்கு சீட் இல்லை. அவங்க மறக்கவே மாட்டேன். எங்க அம்மா ஒரு தமிழ் ஆசிரியர். சார் உங்க காலில் விழுந்து கேட்குறேன், இந்த பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜுக்கு போறோம். 17 வயசு 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க வீட்டில். அவங்க அப்பா அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்றோம், சார் நீங்க 5 பைசா செலவு பண்ண வேணாம் சார், நாங்களே படிக்க வைக்கிறோம். நீங்க வீட்டுக்கு அனுப்புறது கூட நாங்களே பைசா கொடுத்து அனுப்புறோம். 4 வருஷம் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 4 வருஷம் அவங்க படிக்கட்டும். இந்த பொண்ணு கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், 4 வருஷம் நீ படிச்ச பிறகு உடனே கல்யாணம் பண்ணிக்காத, நல்ல வேலைக்கு போகணும், எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கோம். சரி அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க. திருச்சியில ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்க, MIM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அங்கதான் படிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும், அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட வயசு 48, இந்த பொண்ணோட வயசு 17, பார்த்த மாப்பிள்ளையோட வயசு 48. இப்போ அந்த பொண்ணை மட்டும் நான் தனியாக கூப்பிட்டு கேட்டேன், நீ ஏன் ஒத்துக்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு? உன் வயசு என்ன, அவரோட வயசு என்ன? 48 வயசுன்றாங்க, நீ ஏன் ஒத்துக்கிட்ட அப்படின்னு. என்ன அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவர் காலேஜ் அனுப்புறேன்னாரு. ஜஸ்ட் இமேஜின் டு ஒரு படிப்பு, ஒரு டிகிரி வாங்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க. அப்போ இதெல்லாம் தானே நம்ம சொல்லி வளர்க்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு.